ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இந்த ஆசன் ஐஏஎஸ் அகாடமி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஆசன் ஐஏஎஸ் அகாடமியோட நியூ தமிழ் புக் வந்து நியூ சிலபஸ் பேஸ்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பொதுத்தமிழ் ஒன்று ரிலீஸ் பண்ண புக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அந்த புக்கோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க, அப்போ தான் அந்த புக்கு வாங்கலாமா வேணாமாங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நிறைய அகாடமி வந்து இதே மாதிரி நியூ சிலபஸ் பேஸ்டு நிறைய தமிழ் புக் விட்டுருக்காங்க. அதில் நம்ம வந்து செலக்ட் பண்ணி தான் வாங்கணும் இல்லையா. ஏன்னா எந்த புக்கில் கண்டென்ட் நல்லா இருக்குது, இப்போ ஒருவேளை புத்தா நல்லா இருக்கா, இல்லை சந்தோஷ் மணிது நல்லா இருக்கா, டேஃப் நல்லா இருக்கா, அப்போ சாய்ஸ் புக் நல்லா இருக்கா, இல்லை ஆசன் புக்கு நல்லா இருக்கா, அப்போ தும்பை புக் நல்லா இருக்கா, இத்தனை பேர் நிறைய புக் விட்டுருக்காங்க இல்லையா. அதில் நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி தான் வாங்கணும். ஏன்னா நம்மளோட அமௌண்ட்டு நமக்கு ஒரு 500-600 கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒர்த்தாக இருக்கணும், இல்லைன்னா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒவ்வொரு புக்கையும் பார்த்து தான் வாங்கணும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க ஓகேங்களா. இப்போ இந்த புக்கில் என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதிய மற்றும் பழைய பாடத்திட்டம் அந்த 6லேருந்து 12 தமிழ் புக்கையும், சிறப்பு தமிழ் மற்றும் பழைய பாடத்திட்டம் மட்டும் மென்ஷன் அதையும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு என்னென்ன தலைப்பில் என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்கிறது அதில் கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்புறம் வந்து அவங்களோட அது வந்து அவங்களோட அந்த நேம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இவங்க அகாடமியில் இத்தனை புக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அழகு 1 இலக்கணம் 25 கேள்விகள் இருக்கா. அதில் வந்து நம்ம சிலபஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது எப்படி நம்ம சிலபஸில் ஒட்டுக்கா கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ரைட்டு, ஓகே. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிலபஸ் கொடுத்துட்டாங்க. இது வந்து இந்த பிளாக் கலர் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ்ஸு. ரைட்டா, சரி. இப்போ பொருளிடத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் மணிதில் நம்ம என்ன பார்த்தோம், அவர் வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருந்தாரு சொல்லியிருந்தாங்கல்ல, அதே மாதிரி தான் இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு இதாக தனித்தனி பிரிச்சிடும். எழுத்துனா என்ன, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இண்டெக்ஸில் வந்து தெளிவாக பிரித்து கொடுத்துட்டாங்களா. மொத்தமாக இதோட பேஜ் நம்ம பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட 700 பக்கம் போகுது, 747 பக்கம் போகுது. ஓகே, 747 பக்கம் போகுதா. இதை வந்து 747க்கு எவ்வளோக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த புக்கு வந்து 550 ரூபாய்க்கு வருது. நம்ம எடுத்துன்னு ப்ரைஸை சொல்லிடலாம் இல்லையா. அப்புறம் வந்து ஒரு புக்கு நல்லா இருந்து ப்ரைஸ் ஹெவியாக இருந்தால் என்ன பண்ணுறது. ஸோ அதனால் வந்து இந்த புக்கோட விலை வந்து பார்த்திங்கன்னா 550 ரூபாய் ஓகேங்களா. சரி, ஓகே, 550. இப்போ அந்த புக்கோட ஃபுல் ரிவ்யூ பதிவு பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டாங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எழுத்து சொல்லியிருந்தேன்ல, அந்த எழுத்தில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் போட்டு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு எழுத்துனா என்ன, எழுத்துங்கிறது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு நம்ம எழுத்துங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த எழுத்துங்கிறதுக்கு நம்ம புரிய வைக்கிறதுக்காக ஒரு கண்டென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓல்டு புக்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க டைப் பண்ணதில்லை, இது வந்து ஒரு இமேஜ், அந்த இமேஜ் தூக்கி வச்சுருக்க மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா, சரி, ரைட்டு. இப்போ வந்து நம்ம பார்த்துடலாம் இல்லையா. இப்போ வந்து உயிரெழுத்து என்னென்ன இருக்குது, எழுத்துனா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பேஜில் கொடுத்துட்டாங்களா. இது வந்து அந்த எழுத்துக்கு உண்டானது. இப்போ வந்து பிரித்தெழுத பார்த்துட்டிங்கன்னா எல்லா பிரித்தெழுது ஒரே இது தான், யாரும் எந்த ஒரு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. 6வது எத்தனை இருக்குது, 7வது எத்தனை இருக்குது, 8வது எவ்வளோ இருக்குது, 9ல் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேயா, சரி, ஓகே. அடுத்து பிரித்தெழுதுகள் இருக்குது. அந்த பிரித்தெழுதுனா புணர்ச்சி விதி நமக்கு தேவையா. அந்த புணர்ச்சி விதி வந்துட்டு ஒவ்வொரு பிரித்தலை வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்மளே பார்த்தோன்னே நம்ம ஷேட் பண்ணிடலாம். ஆனால் ஒவ்வொரு விதி கேட்டால் என்ன பண்ணுறது, அதுக்காக விதி கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு விதி வந்து கொடுத்துருக்காங்களா. ஓகே, நான் இந்த புக்கை ஃபஸ்ட்டு ரிவ்யூ பார்க்கும்போது சரி, நான் இந்த புக்கை அவங்க ரிவ்யூ பண்ணும்போது சரி, எனக்கு இதில் பிடிக்காதது என்ன அப்படின்னா இந்த புணர்ச்சி விதியிலேருந்து புணர்ச்சி விதி நல்லா தான் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கண்டென்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப நிறைய நெருக்கி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சுரேஷ் புக்லேயே அவங்க நெருக்கி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது படிக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆனால் இவங்க வந்துட்டு என்ன தான் கண்டென்ட் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் நெருக்கி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்ற மாதிரி எனக்கு வேறு எதுவும் ஃபீல் ஆகலை. இங்கே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சேர்த்தல் இருக்கா. சேர்த்தல் புதிய பாட வினாக்கள்னு போட்டாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, புதிய பாட வினாக்கள் போட்டாங்க. இது வந்து 6வதா 7வதா இல்லை 8வதா 9வதா எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அவ்வளோதான், பிரித்தலுக்கு அவ்வளோதான், அப்படியே படிச்சுட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க. நமக்கு வந்து தெரியணும்ல, அதை 6வது புக்கா இல்லை 7வது புக்கா. ஏன் அப்படின்னா இப்போ இந்த பிரித்தலுக்கு இப்போ வந்து உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ கொங்கு அலர்னு பார்த்தோம். இப்போ வந்து கொங்கு ப்ளஸ் அலர் கொங்கு அலர்னு இருக்குது. இதான் சி தான் ஆன்சர் இதுக்கு. ஆனால் நமக்கு வந்து நமக்கு ஒரு மிஸ்டேக் இருக்கும்போது இந்த கொங்கலங்கிறது எங்கே இருக்குது, நமக்கு இங்கே பக்கத்தில் மென்ஷன் பண்ணால் தான் தெரியுது. வந்து 6வது ஃபஸ்ட் டைமில் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா தானே, 6வது ஃபஸ்ட் டைமில் இருக்கான்னு எடுத்து பார்த்தோன்னா இங்கே ஒருவேளை இதில் இந்த புக்கில் தப்பாக இருந்ததுன்னா ஸ்கூல் புக்கை மாற்றி திருத்திக்கலாம் இல்லையா. அது எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும். ஏன்னா ஒரு புக்கை நம்ம நம்பி வாங்குகிறோம் அப்படின்னா எல்லாமே அவங்க தெளிவாக கொடுக்கணும்ல. அப்போ அது ஒன்று விஷயம் இருக்குது, தெளிவாக கொடுக்கணும். அப்போ ஓகேங்களா, சரி, ரைட்டு.
அடுத்து சந்திப்பிழை. சந்திப்பிழைன்னா என்ன? இப்போ எந்த ஒரு அகாடமியும் சரி நான் பார்த்த வரைக்கும் சந்திப்பிழைன்னா என்னன்னு குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? சந்திப்பிழைங்கிறது ஒரு டெஃபினிஷன் வந்து குடுக்க மாட்டேங்கிறாங்க. புரியுதுங்களா? சந்திப்பிழைன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வல்லின மிகாடம் வந்து இது இருக்கணும். அதான் மென்ஷனா படிக்கணும்னு போடுறாங்க. ஆனா யாருமே எந்த ஒரு மென்ஷன் பண்ணவே மாட்றாங்க. ஓகேங்களா? ஆனா வல்லினம் மிகக்கூடாதுன்னு வல்லினம் மிகாடம் வந்துருது. ஆனா நமக்கு சந்திப்பிழைன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன? எப்படி கொஸ்டின் கேட்பான்? சந்திப்பிழைன்னா என்ன? வல்லினம் மிகாடம் அந்த டாபிக்ல ஃபுல்லா படித்தாலே போதுமானது அப்படின்னு இங்க ஒரு மென்ஷன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாரி எந்த ஒரு அகாடமி பண்ண மாட்றாங்களே! பண்ணா நல்லா இருக்குமே! ஓகேங்களா? இப்ப வந்து பாருங்க, இங்க வல்லினம் மிகாடம்னு போட்டிருக்காங்களா? ஓகே. இப்ப இங்க பார்த்துட்டீங்கன்னா, வல்லினம் மிகாடம்னா என்ன அப்படின்னு போட்டு குடுத்துருக்காங்க. ஆனா ஸ்கூல் புக்ல இருக்க கன்டென்ட் தான் இருக்கணும். புரியுதுங்களா? ஆனா வல்லினம் மிகாடம் வந்து இப்படி படிச்சு நம்ம என்ன பண்றது? ஸ்கூல் புக்கில் இருக்கிற நம்ம ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்கு தான். இப்போ ஒரு புத்தா புக்கில் பார்த்துட்டிங்கன்னா, ஸ்கூல் புக் இருக்குன்னா, ஸ்கூல் புக் கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது. அவுட் சோர்ஸ் எதுவுமே கிடையாது புத்தா புக்கில். அதை விட்டுறலாம். இப்போ சுரேஷ் புக் பார்த்துட்டிங்கன்னா, ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டும் இருக்குது, ப்ளஸ்ஸு அவுட் சோர்ஸும் இருக்குது. ரைட்டா? நீங்கள் ஸ்கூல் புக் கண்டென்ட் படிக்கும்போது பக்கத்தில் அவுட் சோர்ஸும் இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக இப்போ நீங்கள் சுரேஷ் புக் படிக்கும்போது இப்போ ஸ்கூல் புக் படிக்கிற ஃபீலும் கொடுக்கும். ப்ளஸ் அவுட் சோர்ஸ் கொஞ்சம் கவர் பண்ண மாதிரி இருக்குது. இது பாருங்களேன், இது எனக்கு பார்த்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் படித்த மாதிரி இருக்கா? ஒன்றுமே எனக்கு தெரியல. ரைட்டுங்களா? இங்கே பாருங்கள், குறில் நடு வேறுபாடு, முதலெழுத்துனா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இது பார்க்கும்போது டிட்டோ சந்தோஷம்னு என்ன கொடுத்துருந்தோம் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஒருமை பன்மை அறிதல். ஓகே, ஒருமைனா என்ன? பன்மைனா என்ன? ஏன்னா ஏன் இரு வகைப்படம் போட்டிருக்காங்க. ஒருமைனா என்ன அப்படிங்கிறது. அடுத்து பன்மைனா என்னென்னு போட்டிருக்காங்களா? அடுத்து வந்து ஒவ்வொரு ஒருமை பன்மைன்னு போட்டு தெளிவாக விளக்கியிருக்காங்க. ஓகே. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒருமை பன்மைன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம எயித்து புக்குன்னு நினைக்கிறேன். எயித்து புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டென்ட் இதில் ஆட் ஆகிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். எயித்து புக்கில் ஒரு கண்டென்ட் இருக்குது. ஒருமைனா என்ன? பன்மைனா என்ன? ஆண்பால் வந்தால் என்ன? ஒன்றன் பால் வந்தால் பலவின் பால் வந்தால் என்ன? அதெல்லாம் இப்போ தெளிவாக விளக்கியிருப்பாங்க. இந்த ஒருமை பன்மையில் அதுவும் கொஞ்சம் கொடுத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு என்னமோ தோணுச்சு. சரி, ஓகே. அடுத்து சொல்லிலக்கணம். இந்த சொல்லிலக்கணத்தில் சொல்னா என்ன? மூவகை சொற்கள்னா என்னென்னா அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? சரி, ஓகே. ரைட்டா? அடுத்து வேர் சொல்னா என்ன? வேர் சொல்லுங்கிறது ஒன்று தான். ஓடுனா ஓடாதானே ஓடு. ரைட்டா? படிக்காதானே படி. அதுதான் வேர் சொல்லு. இதை நம்ம ஈஸியாக பிடிச்சிக்கலாம். அடுத்து பொருந்தா சொல்லை. பார்த்தீங்கன்னா இதுலேயே பிழை இருக்குது. பொருந்தா சொல்லில்லை, பொருந்தா சொல்லை. ஓகேயா? இதுலேயே பிழை இருக்கா? இப்போ பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பொருந்தா சொல்லுனா என்ன? இப்போ வந்து பாரதிதாசன் ஒரு 4 நூல் கொடுத்துட்டு அதில் பொருந்தாததுன்னு கேட்குறதா தான் பொருந்தா சொல்லு. ரைட்டா? விட்டுறலாம். அடுத்து ஒருமை பன்மையிலேருந்து சரியான எழுதுக. இதுவும் அந்த ஒருமை பன்மை தான், பார்த்துக்கோங்க. அடுத்த ஆவணங்கள் இருக்குல்ல, இந்த ஆவணங்களை நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம இதை படித்து ஆன்சர் பண்ணணும், அதில் தான் இருக்கும். அடுத்து பார்த்துருங்க, திருக்குறள் தொடர்பான செய்திகள். திருக்குறள் வந்து நமக்கு வந்து மொத்தமாக ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அதை பார்த்தாவே போதும். சரி, இதுவும் நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. திருக்குறள் எல்லாமே சேம் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், இப்போ வந்து தமிழ் சான்றோர்கள் தொடர்பான பாரதிதாசன் இருக்கா? இப்போ வந்து பாவேந்தர் பாரதிதாசன் இருக்கா? எங்கே பிறந்தார்? புதுச்சேரியில் பிறந்தார். அவங்களோட அப்பா கணக்கு சபை இயற்பேர் வந்து சுப்ரதம் போட்டாங்க, காலம் போட்டாங்க. எங்கெங்கே என்னென்ன மொழின்னு பார்த்தோன்னா தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலமா? நடத்திய இதழ் என்ன? குயில், திங்கள் இதழ், இலக்கிய இதழ், பொன்னி நடத்தியிருக்காரா? சரி, ரைட்டு. அடுத்து பாருங்கள், இப்போ வந்து அவரோட பாரத தொடர்பான செய்திகள் போட்டாங்கன்னா, இப்போ வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட் தான் அப்படியே இதில் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து அந்த 1990 இவரோட இந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியம். இது தெளிவாக கொடுத்துருக்காங்க. சூப்பரு. ஆனால் ஸ்கூல் புக் கண்டென்ட் தான் முக்கால்வாசி வருதுப்பா. இது வந்து புதுசாக எதுவும் எனக்கு வர மாதிரி இது ஃபீல் ஆகலை. என்னென்னா, சுரேஷ் புக்கை நான் பார்க்கும்போது சரி, சுரேஷ் புக்கை பார்க்கும்போது இந்த விஷயத்தில் வந்து அவங்க தெளிவாக இருந்தாங்கன்னா, இது வந்து ஸ்கூல் புக்கு, இது அவுட் சோர்ஸு. நீங்கள் நம்ம படிக்கும்போதே தெரிஞ்சிச்சு இது வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட், இது அவுட் சோர்ஸு. நான் அவுட் சோர்ஸ் மட்டும் சுரேஷ் புக்கு குறித்து வச்சேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ரைட்டுங்களா? ஆனால் இதில் வந்து எல்லாமே ஒன்றும் வந்து ஃபுல்லாக போட்டு அதிகமாக கொடுத்துருக்குற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப தோணுச்சு. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ புனைப்பெயர் கொடுத்துருக்காங்களா? இவரோட புனைப்பெயர் வந்து கிறுக்கன், கிண்டல்காரன், பாரசன் நிறையா இதில் இருக்கார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் நூல்கள் இருக்குல்ல, நூல்கள் வந்து எல்லாமே எல்லோரும் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ரைட்டா? அது வந்து கம்மியாக கொடுக்கக்கூடாது, நிறையா இருக்குது. இப்போ வந்து பிறந்த ஊர் புதுச்சேரின்னு இருக்கா? தற்போது புதுவைன்னு அழைக்கப்படுகிறது. இது கொடுத்தா கூட நமக்கு ஈஸி தான். ஏன்னா அதில் ஒரு மருவு பேர் வந்துடுதுல்ல. இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா,
மாணவர்கள் நம்மளோட நலனில் வச்சு பண்ணணும் இல்லையா? அவங்க எப்படி படிப்பாங்க, எப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணணும். இங்கே மென்ஷன் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். இது வந்து இந்த பாடத்தில் வருது. இப்போ ஒன்றும் இல்லை, பாரதிதாசன் வந்து இன்பத்தமிழில் ஃபஸ்ட் எடுத்துன்னு வராரா பாருங்கள். இங்கே எடுத்தோடனே இன்பத்தமிழில் ஃபஸ்ட்டு வருவார். அந்த இன்பத்தமிழ் பாடல் தரணும் நமக்கு. இது வந்து நீங்கள் சொல்லலாம் அவுட் சோர்ஸ் மட்டும்தானே இருக்கணும் புக்கில், அப்படி கிடையாது. நமக்கு வந்து இன்பத்தமிழ் வருது. இப்போ வந்து எப்படின்னா நான் உதாரணத்துக்கு நான் ஒரு புக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன். எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னா சொல்லுங்கள், ரைட்டா? இப்போ வந்து பாவேந்தர் பாரதிதாசன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பாரதிதாசன், ரைட்டா? அடுத்து அவர் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகிறாரு அது ஒரு பாக்ஸில் இங்கே ஒன்று இருக்கணும், ஒன்று. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஸ்கூல் புக்கில் 6th புக் வராருன்னா 6th புக்கு ஃபஸ்ட்டு வரணும், ஒன்று. அடுத்து 10th புக்கில் குடும்ப விளக்கு வராரா, அந்த குடும்ப விளக்கு வரணும். அடுத்து 11th வந்தாலும் சரி, 12th வந்துச்சு ஓல்டு புக், அதை மென்ஷன் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே அந்த பாடம் வந்து மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறமா வெளி விவரம்னு ஒரு மென்ஷன் பண்ணணும். வெளி விவரம்னு போட்டு மென்ஷன் பண்ணால் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இது வெளி விவரம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாரதிதாசனுக்கு வந்து 2001 இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாரதிதாசன் 2001 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வந்து இப்போ வந்து தமிழக அந்த அஞ்சல் தலை இருக்குல்ல, அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு குடும்ப கட்டுப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி ஃபஸ்ட்டு நூல் விட்டவரும் இவர் தான். தமிழ்நாட்டோட ரசூல் கம்சதேவும் இவர் தான். புரியுதுங்களா? அப்புறம் வந்து அருகு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற விரும்புகின்ற பெரியஞர் புதுமை பித்தன் மூலம் புதுமை பித்தன் அப்படின்னு பாரதிதாசனை இவர் வந்து சொல்கிறார். அந்த மாதிரி கனெக்ட் எதுவுமே இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த புக்கு நல்லா இருந்துச்சுன்னா வெளி விவரம்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு தெரியும். மேலே இருக்கிறதா ஸ்கூல் புக்கு, அப்போ ஸ்கூல் புக்கு நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருவோம். வெளி விவரம்னா வெளி விவரம் ஒரு 2 பேஜ் போதுன்னா 2 பேஜ் படிச்சிட்டோம்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் கேட்டாலும் படிச்சிருவோம், அவுட் சோர்ஸில் கேட்டாலும் மார்க் பண்ணிடுவோம். அந்த மாதிரி இருக்கணும் புக்குனா. ஓவரால் இந்த புக்கோட பற்றி எனக்கு இந்த புக்கு பிடிக்கல. ஓகேங்களா? என்னோடய சஜஷன் சொல்கிறேன். எனக்கு இந்த புக்கு பிடிக்கல. நான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது சுரேஷ் புக்கு, புத்தா புக்கு, சந்தோஷமணி புக்கு தான். ஆக்சுவலாக எனக்கு இந்த புக்கு பிடிக்கல. ஒரு வேளை நீங்கள் வேறு ரிவ்யூ பார்த்துட்டு கூட நீங்கள் அந்த புக்கு வாங்குறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை இந்த புக்கில் வந்து ரிவ்யூ நல்லா இவர் வந்து இந்த புக்கு நல்லா தான் இருக்குது இப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.